எஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய். அதாவது பதவி உயர உயர தன்னடக்கமும் வரணும், நாவடக்கமும் வரணும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் மதம் பிடிச்ச யானை பார்க்குற மண்ணெல்லாம் தூக்கி தலைமையில போட்டுற கதை தான் இந்த கதை. இது யாரை பற்றியோ கிடையாது, நடிகை ரோஜா பற்றிய விஷயம்தான் இது. அதாவது ரோஜா தோல்விக்கு பல காரணங்கள் உண்டு. எப்படி சொல்கிறது, கௌரவர்களோட தோல்விக்கு பல காரணங்கள் உண்டுன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இவங்களும் எத்தனையோ காரணம். அதில் ஒரு முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தான். ஸோ ரஜினிகாந்த் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடந்த ஒரு 2-3 மாதம் முன்னாடி என்டி ராமாராவோட 100வது நூற்றாண்டு விழா ஒன்று வந்தது. அது வந்து விஜயவாடாவில் நடத்தினாங்க. அந்த நூற்றாண்டு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹைதராபாத்துக்கு போகிறாரு. அங்கே ஏர்போர்ட்லேருந்து அதுக்கப்புறமா வர்றாரு. ஹைதராபாத்தில் பார்த்துட்டு அங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹைதராபாத் பார்க்கும்போது நான் மலேசியாவில் இருக்கிறேன்னா சிங்கப்பூரில் இருக்கிறேன்னான்ற சந்தேகம் எனக்கே வருதுன்ற மாதிரி ஒரு அங்கே இருக்கிற மீடியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வந்த பிறகு இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு. ஃபங்க்ஷனில் வந்து என்டி ராமாராவ் மாதிரியான ஒரு தலைவரை யாராலையுமே பார்க்க முடியாது, அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லைன்ற மாதிரி ஒரு செட்டரிக்கெல்லாம் பேசுகிறாரு. அவரு பேசுனது உண்மைத்தன்மையாக தான் பேசினாரு, யாரையுமே கோட் பண்ணி பேசலை. சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆளுமை பற்றியும் அவருடைய அரசியல் சிந்தனை பற்றியுமே தொலைநோக்கு பார்வை பற்றி எல்லாமே பேசுறாரு. இதெல்லாம் பேசினப்போ இது வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டமக் பர்ன் மாதிரி மாறிடுச்சு. அது வேற யாரும் கிடையாது, இந்த வைசிபி டீம் பூரா, ரோஜா, ஜெகன்மோகன் ரெட்டி, இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே ஐயோ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கங்க. அவர் பாட்டுக்கு அந்த ப்ரோக்ராம் போகிறாரு, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறாரு, முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டார். மெட்ராஸுக்கு வந்தாலும் அவரை பற்றி பயங்கரமாக தப்பாக பேச ஆரம்பித்தாங்க இவங்க. அதில் முக்கியமானவங்க தான் ரோஜா. ரோஜா என்ன பேசுகிறாங்க, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவருக்கு அரசியலே தெரியாது, அவரெல்லாம் வந்து பேசுகிறாரு, இந்த கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி கடைசி டைமில் வந்து எதுவுமே பண்ணாமல் போயிட்டாரு. அவர் வந்து எங்களை பேசலாமா, அவர் வந்து இங்கே வந்து சந்திரபாபு நாயுடு தான் பெரிய அரசியல் தலைவர்னா அப்போ எங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன, நான் என்னன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் தலைவர் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு மக்கள் திருப்பத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குன்னு அப்பயாவது 2 மாதம் இருக்குன்னு அப்பயாவது புரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அது புரியல, இப்போ புரிஞ்சு போச்சு. ஸோ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போதே கொஞ்சமாச்சு முன்ன பின்ன யோசிச்சிருக்கணும். எதுக்காகனா, அவரு கூட வந்து இவங்க கதாநாயகியாக பல படங்களில் நடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்டார், அவரு இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்கார் ரஜினிகாந்த். அவரை பற்றி அவர் ஒரு சாதாரணமான கருத்து தான் முன் வச்சுட்டு வந்திருக்காரு. அதை நீங்கள் பெருசுப்படுத்தி அவருடைய கேரக்டரே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு பேசியிருக்கீங்க. எதுக்காக பேசுனீங்க? ஏன்னா ரஜினிகாந்தோட ஃபேன்ஸு அந்த நகரிலையும் நகரி சுற்று வட்டாரத்துலையுமே அந்த அளவுக்கு இருக்காங்க. நகரியில் எத்தனை பேர் இருக்காங்க ரஜினி ஃபேன்ஸ்? நகரியில் ரஜினிகாந்த் நடித்த தெலுங்கு படமும் ஓடும், ரஜினிகாந்த் நடித்த தமிழ் படமும் ஓடுது, அதாவது டப்பிங் படமும் அங்கே ஓடுது. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு நகரியில். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சரமேனிக்கு பேசி விடுறது. அதான் உங்கள் தொண்டனையும் எப்படி பேசுகிறீங்களோ தலைவரையும் அதே மாதிரி தான் பேசுகிறீங்க. இது எல்லாம் தான் இவங்களோட வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகவே இருந்தது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்க ஒரு தலைவியாக ஒரு மினிஸ்டர் ஆன பேருக்கு ஒரு ஆணவ போக்கிலே போனாங்களே தவிர யாரையுமே அரவணைச்சிட்டு போன போக்கே கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்களே இவங்க இந்த அம்மா கூட சண்டை. இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி கிட்டத்தட்ட அங்கே ஒரு விஜயபுரம் நின்ற இது மாதிரி வடமாலப்பேட்டை இது மாதிரி ஒரு 4-5 மண்டல தலைவர்கள் எல்லாருமே போய் ஒரு கூட்டாக போய் வந்து தெலுங்கு தேச கட்சியில் சேர்ந்துட்டாங்க. இந்த அம்மாவை எதிர்த்து போய் சேர்ந்தாங்க. இப்போ அவங்களுடைய சாபம் பூரா இப்போ பழிச்சிருக்கு. இது மட்டுமே இல்லை, அந்த நகரியில் வந்து KJ குமார் அவர் வந்து அதே கட்சிக்கு சார்ந்தவர் தான். அவரு நல்ல ஒரு ஆளுமை இருக்கிற தலைவர், அவருக்கு நல்ல மெஜாரிட்டி இருக்கு அவருக்கு அந்த ஏரியாவில். அவ்வளோ கமாண்ட் இருக்கிற அவரு கூட வந்து சண்டை. உங்களுக்கு எப்படி ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எதிர்த்து நம்ம வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அது குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் போயிருக்கீங்க. அதுக்கான பதில் மக்கள் பாடம் புகட்டி இருக்காங்க. அது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமாச்சும் சரி, நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணாதான் நீங்கள் அடுத்து மறுபடியும் அதே தொகுதியில் அட்லீஸ்ட் நீங்கள் வேட்பாளராக வர முடியும். நீங்கள் எலெக்ஷன் முன்னாடி பரப்புரைக்காக சில கிராமங்களுக்கு போனீங்க, யாரையாச்சும் உங்களை உள்ளே வர வச்சுருக்காங்களா? சில கிராமங்கள்லாம் இந்த அம்மா வேண்டாம், வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேலே வந்து ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் சில போலிங் பூத்தில் YSRCPக்கு
ஏஜென்ட் இல்லாத அலோவு பண்ணது இந்த அம்மாவால் தான். ஸோ அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க மக்கள் எல்லாருமே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.